ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு செட்டிநாடு ஸ்டைலில் நம்ம வறுத்தரைச்சி சிக்கன் குழம்பு செய்ய போகிறோம். வாங்க இந்த சிக்கன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் வறுத்துக்கணும்னா 2 பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 ஸ்பூன் மல்லி, இதெல்லாமே ட்ரையாகவே வறுத்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா. இதெல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கையளவு கருவேப்பிலை. கருவேப்பிலை ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை, அந்த சூட்லேயே ஃப்ரை ஆகிடும். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் கொட்டிக்கோங்க. அதே பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 5 மிளகாய் சேர்த்துக்கிறேன். அது கூட துண்டா நறுக்குன இஞ்சி, பூண்டு, ஒரு வெங்காயம் கட் பண்ணது. சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, நல்லா டேஸ்ட் கொடுக்கும். என்கிட்ட பெரிய வெங்காயம் இருந்ததுனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதக்கி நம்ம ஏற்கனவே அரைச்ச ட்ரை ரோஸ்ட்டை அந்த ட்ரை பவுடரை அது கூடவே சேர்த்து இதையும் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். முதல்ல ட்ரையாக வறுத்ததை ஃபஸ்ட்டு பவுடராக அரைச்சிக்கணும். அது கூட இதையும் சேர்த்து தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன சின்னதாக நறுக்குன வெங்காயம் 3 வெங்காயம் நான் சேர்த்துக்கிட்டேன். அது கூட கல்லுப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 3 தக்காளி நான் அரைச்சி ஊற்றிட்டு தக்காளி 2 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் நான் 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். வாஷ் பண்ணி வச்சிருக்கிற 1 கிலோ சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ சிம்ல வேகட்டும். சிக்கன்ல இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த பேஸ்ட் அதை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ உப்பு காரம் பார்த்துட்டு நீங்க லோ சிம்ல 20 நிமிஷம் மூடி போட்டு சிக்கன் நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. கடைசியா நான் மல்லி இலை சேர்த்துக்கிறேன்.